விஜயை பார்த்து திமுகவும் அதிமுகவும் பயப்படுதுன்றது உண்மை. ஏன்னா அது கொரில்லா அட்டாக் மாதிரி எந்த பக்கத்துலேருந்து எப்படி வரும்னு தெரியாது. பாரம்பரிய திமுக குடும்பங்கள்லேயே வந்து 10 ஓட்டு இருக்குன்னா 7 ஓட்டு 8 ஓட்டு விஜய்க்கு போகுது. அதிமுகவில் 10 ஓட்டு இருக்குன்னா 9 ஓட்டு போகுது. ரெண்டு பக்கத்துலையும் ஒரு உடைக்கிறார். இஸ் கட்டிங் இன்டு போத் சைட்ஸ். அதனால் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். இதில் வந்து உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். விஜயை பற்றின உங்களோட மதிப்பீடு எதுவாக வேணா இருக்கலாம். பட் அவர் இந்த தேர்தலில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார். ரெண்டு கட்சிகளும் உண்மையிலேயே அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தேர் கீப்பிங் their fingers crossed. அவர்கள் ஒரு பதட்டத்தில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. இதில் எந்த சந்தேகமும் வேணாம். குறிப்பாக திமுகவுடைய பதட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. புதுசாக ஒரு கட்சி வருது, மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி உள்ள கட்சின்னா அந்த கட்சி அரசியல் பணிகளுக்காக போகும்போது இத்தகைய மோதல்கள் வருவது தவிர்க்க முடியாது. இது நடந்தே தீரும். வரும் நாட்களில் இது அதிகரிக்கும். திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே விஜய் கட்சி தாவேக்காவினர் பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. வீடியோ, அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா காலம், எதையும் யாரும் மறைக்க முடியாது. மக்கள்கிட்ட அவங்களுக்கு வரவேற்பு வருதுன்னா அது அச்சு ஊடகத்திலேயோ காட்சி ஊடகத்திலேயோ சமூக வலைதளங்களிலோ பரவும் பொழுது அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் நெருக்கடிக்கு உள்ளாவார். தலைமையிடமிருந்து, அதுவும் எலெக்ஷன் டைம், தலைமையிடமிருந்து வரக்கூடிய தாக்கீதுகள் என்னவாக இருக்கும்னா, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அந்த இடத்துல நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அவன் வந்து ஒர்க் பண்ணுறானேன்னு கேட்பாங்க. அப்போ தன்னுடைய அரசியல் செல்வாக்கை தன்னுடைய பிராந்தியத்துக்குள்ளே, தன்னுடைய மாவட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளரும் தக்க வைக்க வேண்டும் என்றால் அங்கே விஜயோட கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை அவங்க எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அங்கே வந்து அதை தடுக்கணும், அதுக்கு கட்டையை போடணும். இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் இதே வேலையை அதிமுகவும் செய்யும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில், துறைமுகம் தொகுதியில் நடந்த சம்பவத்தில் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ரெண்டு தரப்பு விதமான தகவல்கள் வருகின்றன. ட்ரையல்னு வச்சுக்கலாம். இது இப்போ ஓடுது. மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது. பொலிட்டிக்கல் வயலன்ஸ் தேர்தல் நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது தாவேக்காவோட செல்வாக்கு ரொம்ப அதிகமாக வளர அச்சத்தில் திமுகவும் அதிமுக தாவேக்கா மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்துவார்கள். இதுக்கு தவிர்க்க முடியாததுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது காலகாலமாக நடப்பது. 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பித்து ஆட்சியை கைப்பற்றும் வரையில் தமிழ்நாடு முழுவதும் தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அதாவது இதை நான் நியாயப்படுத்தலை. வன்முறை வந்து துளியும் இருக்கக்கூடாது, காவல்துறை கடமையை செய்யணுன்றதுனால நமக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இதுதான் நடக்க போகுது. அதுக்கான ஒரு இதுதான் இப்போ வந்து ட்ரெய்லர் தான் இப்போ ஓடி இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆகவே நீங்கள் அதை தயாராக, இதுதான் கள அரசியல்ன்றது. இந்த யதார்த்தம் தெரியாமல் நான் தனியாக நிற்பேன், ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம்மாக உட்காந்துருவேன், முதல் தேர்தலே திமுகவை தனியாக வீழ்த்திடுவேன்னு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு அடுத்த 2 மாதங்கள் வந்து கள அரசியல் என்ன என்ற பாடத்தை புகட்டும் தான் நான் நம்புகிறேன். நான் வன்முறை ஆதரிக்கலை, நியாயப்படுத்துகிறேன். பட் இதுதான் யதார்த்தம். இதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நாடு பூரா இதான் நடக்குது. பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க குஜராத்தில் போய் பண்ணிட முடியுமா?